சாமி வணக்கம். வையாசி விசாகம். எங்களோட பூச்சாரை பார்க்கணும். எனக்கு ரொம்ப நாள் ரொம்ப சந்தோஷம். ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா எனக்கு அது போதும். ஸோ உங்களை எப்போ நாங்கள் இதில் பார்த்தோமோ அப்போ இருந்து எனக்கு மனசு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அண்ணா, உங்களை ரொம்ப நாள் பார்க்கணும் ஆசை நேரில். ஆனால் என்னோட கனவு வேற வந்தது. ஆனால் நான் ஒரு குடம் பால் கொண்டு வர்ற மாதிரி நீங்கள் கையிலேருந்து வாங்கி நீங்கள் முருகருக்கு அபிஷேகம் பண்ணீங்க. எனக்கு அது என்னன்னு சொல்கிறல்ல, ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கு. நீங்கள் யார் என்னன்னு எனக்கு தெரியல. ஆனால் டக்குன்னு ஒரு ஃபேஸ்புக் முகத்தை பார்த்தோன்னே திடீர்னு வந்தார். ஆனால் ரொம்ப வித்தியாசமாக இருக்குண்ணே. ஆனால் அந்த குட்டி முருகர் தேலை இருக்கலாண்ணே, எனக்கு கீழே கிடந்தது. பட் எனக்கு எடுத்துட்டு வர தோணலை. ஆனால் எடுத்துட்டு வந்து நான் அவ்வளோ அலங்காரம் பண்ணி சூப்பராக வச்சுருக்கேன். ஸோ உங்கள் நம்பிக்கையால் தான் எனக்கு எல்லாமே நடந்திருக்குண்ணே. உங்களை நேரில் பார்க்கணும் ரொம்ப நாள் ஆசை. ஆனால் வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணலாம் பார்த்தா நான் மெசேஜ் பண்ணலை. ஏன்னா 1000 பேர் மெசேஜ் பண்ணுவாங்க எங்களுக்கு. நான் கால் பண்ணலாம் பார்த்தேன். ஆனால் நிறைய பேர் உங்களுக்கு கால் வரும், எடுக்க மாட்டேங்க. அதுதான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஆனால் நீங்கள் எங்கே இருக்கீங்க, எந்த ஊரில் இருக்கீங்க, அந்த அட்ரஸ் நீங்கள் அனுப்புங்க. நான் உங்களை தேடி கண்டிப்பாக வருவேண்ணா. எனக்கு கொஞ்சம் எப்படினாலும் பார்த்தே ஆகணும், ரொம்ப நாள் ஆச்சு, அந்த கனவு இருக்கு. பட் எனக்கு கூட பிறந்த அண்ணன் இல்லை, உங்களை அண்ணன்னு நினைக்கிறேன். பட் எனக்கு வயசு கம்மியாக இருக்கோ கூட இருக்கோ எனக்கு தெரியல. ஏன்னா முகத்தை பார்த்தோன்னே உங்களோட முருகன் மாதிரி ஒரு அண்ணன் கிடச்சிருக்கான்னு எனக்கு ஒரு நம்பிக்கை. பட் உங்களை நேரில் பார்க்கணும் ஆசை. ஸோ உங்கள் அட்ரஸ் அனுப்புங்க, நான் உங்களை பார்க்க வரேன். என்னைக்கா ஒரு நாள் கண்டிப்பாக நான் தேடி வருவேன்.